ஒவ்வொரு நாளும் நம்ம பத்திரிக்கைகளை ஓபன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, ஒரு பெண்ணுக்கு எதிரான வன்முறை இல்லாத நாட்களையே நம்மளால பார்க்க முடியல அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையில் தான் இந்தியா இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. என்னைக்கு பத்திரிக்கையை தொடர்ந்து பார்த்தாலும் கணவரால் மனைவிக்கு ஏதாவது ஒரு துன்புறுத்தல், இன்னும் வரதட்சணை பிரச்சனைகள் நிறைய இடத்துல நடந்துகிட்டு இருக்கு அப்படின்ட்டு கண்டினியூஸா தொடர்ந்து பெண்களுக்கு எதிரான வன்முறை வந்து ஒரு சாதாரண விஷயமாக இந்தியாவில் கடந்து செல்லப்படுகிறதா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி நமக்கு வந்து எழுந்திருக்கிறது. அதுவும் கடந்த 2 வாரத்திற்கு முன்பு மேற்கு வங்கத்தில் நடந்த விஷயம் நமக்கு தெரிஞ்சிருக்கும். பீகார்ல நடந்த விஷயம் நமக்கு தெரிஞ்சிருக்கும். பதல்பூர்ல நடந்த விஷயம் நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனா இதுல எல்லாம் பிரச்சனை என்னன்னா, இதில் பேசப்பட்டது மேற்கு வங்கம் மட்டும்தான். அதற்கு அடுத்த நாளே பீகார்ல ஒரு தலித் குழந்தை பாலியல் வன்புணர்வுக்கு உள்ளாக்கப்படுகிறாள். அதற்கு பிறகு உத்தரப்பிரதேசத்துல ஒரு தலித் நர்ஸ் வந்து பாலியல் வன்புணர்வுக்கு உள்ளாக்கப்படுறாங்க. இந்த வழக்குகள் எல்லாம் பேசப்படாமலே கடந்து சென்று கொண்டே இருக்கிறது நம்முடைய சமூகம். அப்ப பெண்களுக்கு எதிரான வன்முறை இங்கு நார்மலைஸ் ஆகியிருக்கிறா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி, நம்ம ஆன்சர் பண்ண வேண்டிய, நம்ம பதில் சொல்ல வேண்டிய ஒரு மிகப்பெரிய கேள்வியா தான் நான் இதை பார்க்கிறேன். ஏன்னா 2014 இந்த அரசு ஆட்சிக்கு வரும்போது ஒரு ஸ்லோகன் ஒண்ணு சொன்னாங்க. நீங்க நிறைய பேர் அந்த ஸ்லோகனை பார்த்திருப்பீங்க. பாஜக ஆட்சிக்கு வருவதற்கு முன்பதாக மிக மிக வேகமாக இல்ல மிக ஒரு உக்கிரத்தோடு கையாண்ட ஒரு பிரச்சாரம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பிரச்சார டேக்லைன் தான். என்னன்னா, பேட்டி பச்சாவோ பேட்டி படாவோ அப்படிங்கிறது தான். பெண் குழந்தைகளை காப்பாற்றுங்கள், பெண் குழந்தைகளை படிக்க வைங்கள், இல்லை பெண் குழந்தைகளை முன்னேற்றுங்கள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பெரிய ஸ்லோகனோட வந்தாங்க. அந்த ஸ்லோகன், அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்தீங்கன்னா, எங்கள் பெண் குழந்தைகளை பாதுகாக்காத உங்களை மக்கள் மன்னிக்க மாட்டார்கள் அப்படின்ற மாதிரி டேக்லைனோட எல்லாம் ஆரம்பிச்சாங்க. பெண் உரிமைக்காக நாங்கள் தான் போராளிகள் அப்படின்ட்டு அன்னைக்கு இருந்த ஸ்மிருதி இரானி எல்லாம் ரோட்ல வந்து நின்று போராடினதை எல்லாம் பார்த்தோம். இப்போ 2014க்கு பிறகு பெண்களுக்கு ஒரு விடிவு காலம் பிறந்திருக்க வேண்டும். இவர்கள் சொன்னது போல ராமராஜ்யத்தில், இவர்களுடைய சோக்கால் ராமராஜ்யத்தில் பெண்கள் எப்படி நடத்தப்பட்டிருக்க வேண்டும் அப்படிங்கிற எதிர்பார்ப்புகள் எல்லாம் நம்ம நிறைய பேருக்கு இருந்திருக்கலாம். உங்களுக்கு இருந்திருக்கலாம், மக்களுக்கு இருந்திருக்கலாம். எனக்கு இவங்களுடைய கமெண்ட்ஸ், இவங்களுடைய ஸ்லோகன், இவங்களுடைய பிரச்சாரங்கள் எல்லாம் போய் அன்னைக்கே ரொம்ப ஈஸியா தெரிஞ்ச விஷயங்கள் தான். ஏன்னா இவர்களுடைய ட்ராக் ரெக்கார்டு என்னன்றது தெரியும், இவர்கள் பெண்களை எப்படி பார்க்கிறார்கள்ன்றதெல்லாம் நமக்கு தெரியும். இப்ப விஷயத்துக்கு வந்துடுறேன். என்னன்னா, பேட்டி பச்சாவோ பேட்டி படாவோ அப்படின்னு சொல்லி ஆட்சிக்கு வந்தவர்களுடைய ஆட்சியில் பெண்களுடைய நிலை எப்படி இருக்கிறது அப்படிங்கிறதையும், கேரளாவில் வந்திருக்கக்கூடிய ஹேமா கமிட்டி ரிப்போர்ட், அதாவது அங்கு இருக்கக்கூடிய மலையாள சினிமா துறையிலே பெண்கள் எப்படியெல்லாம் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாகி இருக்கிறார்கள், அது மட்டுமல்ல குறைந்தபட்ச மனிதத்தன்மையோடு நாம் வைத்திருக்கக்கூடிய சில விஷயங்கள் கூட அங்க அந்த ஷூட்டிங் நடக்க இடத்துல இல்லை அப்படிங்கிற கேள்விகளை எல்லாம் ஹேமா கமிட்டியினுடைய அந்த ரிப்போர்ட் எழுப்பியிருக்கிறது. அதை பற்றியும் நம்ம பேச இருக்கிறோம். இப்போ முதல்ல நம்ம ஹேமா கமிட்டி ரிப்போர்ட்ல இருந்தே ஆரம்பிச்சிடலாம். ஹேமா கமிட்டி ரிப்போர்ட் என்ன சொல்லுது? அதில் முக்கியமா ஹேமா கமிட்டி ரிப்போர்ட் முன் வச்சுக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, பெண்களுக்கு கழிவறைகள் கூட கிடையாது. அதாவது ஷூட்டிங் நடக்கக்கூடிய இடத்துல பெண்களுக்கு கழிவறைகள் கூட கிடையாது அப்படிங்கிறது தான். அப்போ அது எவ்வளவு பெரிய ஒரு அபத்தமான ஒரு விஷயம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இன்னைக்கு 2024ஆம் ஆண்டுல இருக்கிறோம். ஷூட்டிங், அதுவும் ஒரு படம் வருது அப்படின்னா படத்துல நம்ம பார்க்கக்கூடிய ஹீரோக்கள் எல்லாம் நம்முடைய ஐடியல்ஸா, நம்முடைய ஐகான்ஸா நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய, நம்முடைய முன்மாதிரிகளாக நம்ம பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு துறை. அந்த துறையில் பெண்களுக்கு கழிவறை கூட இன்னைக்கு வரைக்கும் இல்லை அப்படிங்கிற ஹேமா கமிட்டி ரிப்போர்ட் வந்து நம்மளெல்லாம் பதற வச்சிருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை. அதையும் தாண்டி பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய பாலியல் துன்புறுத்தல்கள், பாலியல் வன்புணர்வுகள், சம்மதம் கேட்கப்படாமலேயே, சம்மதத்திற்கு இடம் இல்லாமலேயே பெண்களுக்கு எதிராக நடந்துட்டு இருக்கிற அந்த அபியூஸ் எல்லாத்தையும் ஹேமா கமிட்டி ரிப்போர்ட் முன் வச்சிருக்கு. 2019 அந்த பாவனாவுக்கு நடந்த அந்த துன்புறுத்தல், அதை பாவனா வந்து வெளியே சொல்லி அது கம்ப்ளைண்ட் ஆகி 2019 வர வேண்டிய அந்த ரிப்போர்ட், ஹேமா கமிட்டி ரிப்போர்ட், அதுக்கு கோர்ட்டுக்கெல்லாம் போய் கோர்ட் பெர்மிஷன் கொடுத்து தான் வெளியே வந்திருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த ரிப்போர்ட் வந்ததுக்கு பிறகு அந்த அம்மா கமிட்டியில் இருந்த எல்லாருமே ரிசைன் பண்ணிட்டு போறாங்க. ஒரு அக்கௌண்டபிலிட்டி இல்லை. யார் இதற்கான அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து பதில் சொல்றதுன்னு யாருமே இல்லை.
மோகன்லாலினுடைய பதில் ரொம்ப கேவலமா இருக்கு, மம்மூட்டியினுடைய பதில் ரொம்ப கேவலமா இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு சமூகத்தில் நாம் வந்து திரைத்துறையில் பிரபலங்கள் நினைச்சுக்கிட்டு இருந்த, திரைத்துறையில் பெரிய நாங்கள் தான் சமூகத்தை பாதுகாக்க போகிறோம் என்று நின்னவர்களுடைய முகத்தரைகள் எல்லாம் இன்றைக்கு கிழிந்திருக்கிறது அப்படிங்கிறது தான் ஹேமா கமிட்டி ரிப்போர்ட்ல இருந்து நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இதே இது நம்ம தமிழ்நாட்டிலையும் கொண்டு வரணும். தமிழ்நாட்டில் கொண்டு வந்தா எத்தனை முன்னணி நடிகர்களுடைய முகத்திரைகள் கிளியும் அப்படிங்கிறது வந்தாதான் நமக்கு தெரிய வரும். ஏற்கனவே 2018 மீ2 நடந்தப்போ பல பேருடைய பெயர்கள் வெளிவந்ததெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ இத ஹேமா கமிட்டி ரிப்போர்ட்டை ஒட்டி பெண்களுடைய பிரச்சனை இல்லை, பெண்கள் பாதுகாப்பு குறித்த பிரச்சனையை நம்ம பேசணும் அப்படின்னா என்சிஆர்பி டேட்டாவே நம்ம எடுத்துக்கலாம். என்சிஆர்பி டேட்டா என்ன சொல்லுது அப்படின்னா 2020 பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் 3,71,503 இருந்தது. 2022 4,45,256 அதிகரிச்சிருக்கு. அதாவது கிட்டத்தட்ட 4% அதிகரிச்சிருக்கிறதா என்சிஆர்பி நேஷனல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோட டேட்டா நமக்கு சொல்லுது. அதுல குறிப்பா சில விஷயங்கள் சொல்றாங்க. பெண்களுக்கு கணவர்களால் நடத்தப்படும் வன்முறை 33.4% இருக்கிறது. டோட்டல் கேசஸ்ல பெண்களுக்கு அவர்கள் கணவர்கள் மூலமாக நடத்தப்படக்கூடிய வன்முறை அப்படிங்கிறது 31.4%. ஒவ்வொரு 51 நிமிடத்திற்கும் ஒரு பெண்ணிற்கு எதிராக வன்முறை நடந்து கொண்டே இருக்கிறது என்றும், ஒவ்வொரு நாளும் 86 பெண்கள் பாலியல் வன்புணர்வுக்கு உட்படுத்தப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள் அப்படின்னும் என்சிஆர்பி டேட்டா நமக்கு சொல்லும். அப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, பெண்கள் ஒவ்வொரு நாளையும் கடந்து செல்வதே இங்க வந்து ஒரு மிகப்பெரிய போராட்டமாக தான் இருக்கிறது அப்படின்னு. இப்ப இதுல என்ன நம்ம பார்க்க வேண்டியிருக்குன்னா, 2014 பிறகு இங்க ஒரு நார்மலைசேஷன் ஆஃப் ரேப் கல்ச்சர் நடந்திருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. எதை வச்சு சொல்றேன், எதுக்கு எடுத்தாலும் ஏன்டா பிஜேபியே குறை சொல்ற, எதுக்கு எடுத்தாலும் ஏன்டா எல்லாத்தையும் பிஜேபி தலையிலேயே கொண்டு கெட்டுற அப்படின்னா, நம்ம ஆளும் அரசு எப்படி ஒரு பாலியல் வன்புணர்வு வழக்கையோ இல்ல பெண்கள் பாதுகாப்பையோ எப்படி அணுகுகிறது அப்படிங்கிறத மையப்படுத்தி தான் நம்ம எந்த ஒரு பிரச்சனையுமே அணுக வேண்டியிருக்கிறது. அப்போ 2014 பிறகு இங்கு பெண்கள் பாதுகாப்பு சம்பந்தமாக நடந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, இங்க வந்து ஒரு பெண்ணுக்கு எதிராக நான் என்ன வேணாலும் செஞ்சுட்டு போயிடலாம், நான் என்ன செஞ்சுட்டு போனாலும் எனக்கு எந்த தண்டனையும் வழங்கப்பட போறதில்லை. இன்னும் சொல்ல போனா தண்டனையை தாண்டி நான் வந்து ஒரு ராஜாவாக நடத்தப்படக்கூடிய ஒரு நாடாக இந்தியா மாறி இருக்கிறது அப்படிங்கிறதுக்கு பல உதாரணங்கள் இருக்கு. முதல் உதாரணம் பில்கிஸ் பானோ அவருடைய வழக்கு. பில்கிஸ் பானோவை பாலியல் வன்புணர்வு செய்தவர்களை அவர்கள் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள் அப்படிங்கிறதுனாலேயே அவர்கள் விடுவிக்கப்பட்டு அதுக்கு அவங்களுக்கு மாலையெல்லாம் போட்டு அந்த கிராமத்தினர் வரவேற்ற அந்த அவலமான காட்சிகளை எல்லாம் நம்ம பார்த்தோம். அதுக்கு பிறகு உச்சநீதிமன்றம் இடையில வந்து உச்சநீதிமன்றம் மண்டல ஒரு கொட்டு கொட்டி மறுபடியும் எல்லாரையும் தூக்கி ஜெயில போடுறா அப்படின்ட்டு ஜெயில போடுச்சு. அதுக்கு பிறகு நம்முடைய மல்யுத்த வீராங்கனைகள் டெல்லியிலே நடந்த போராட்டம், அவ்வளவு வீரியமாக போராடிய போதும் அவர்களுக்கு எதிராக வைக்கப்பட்ட கமெண்ட்ஸ், அவர்களுக்கு எதிராக வைக்கப்பட்ட விமர்சனங்கள், அதாவது என்னுடைய உடலை என்னுடைய அனுமதியின்றி ஒரு ஆண் தொட்டிருக்கிறான், அதை நான் வெளியில் வந்து சொல்லி போராடுகிறேன் என்ற போது அவர்களோடு நின்றவர்களை விட அவர்களுக்கு எதிராக பேசிய, அவர்களுக்கு எதிராக வைத்த விமர்சனங்களும் தான் அதிகமாக இருந்தது. அதுக்கு பிறகுமே கூட இங்க பிரிஜ்பூஷன் சிங்கை எப்படி பாஜக பாதுகாத்திருக்கிறது, பிரஜ்வால் ரேவண்ணா வழக்குல என்ன நடந்ததுன்னே தெரியல அப்படின்ற மாதிரி நம்ம பேசிக்கிட்டே போலாம். ஹாத்ரஸ் வழக்கா இருக்கட்டும், உன்னாவ் வழக்கா இருக்கட்டும், ஒவ்வொரு வழக்குலையும் அதுலயும் குறிப்பா அந்த ஹாத்ரஸ் வழக்குல அந்த பெண் குழந்தையினுடைய உடல், அந்த பெண் குழந்தையினுடைய உடல் அவங்க அம்மா கிட்ட ஒப்படைக்கப்படாமல், குடும்பத்தாரிடம் ஒப்படைக்கப்படாமல் மறுநாளே போலீசார் எரித்த கதையெல்லாம் நாம் பார்த்திருக்கிறோம். அப்போ இங்க ஒரு பெண்ணுக்கு எதிராக நான் எந்த மாதிரியான துன்புறுத்தலை இழைத்தாலும், எந்த மாதிரியான ஒரு வன்முறையை இழைத்தாலும், எந்த அளவிற்கான ஒரு வன்முறையை நான் இழைத்தாலும் எனக்கு இங்க தண்டனை கிடைக்காது. அதுவும் இல்ல, நான் பாஜக காரனா இருந்தா என்னை கொண்டாடுறதுக்கும் ஒரு கூட்டம் இருக்கின்றது. எவ்வளவு பெரிய அவலம் அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் கூர்ந்து கவனிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்குள்ள இன்னைக்கு வந்திருக்கிறோம். ஜவஹர்லால் நேரு அவர்கள் 1950களில எல்லா முதலமைச்சர்களுக்கும் ஒரு கடிதம் எழுதியிருப்பார். அந்த கடிதத்தில் அவர் குறிப்பிட்டிருக்கிறது என்ன அப்படின்னா, இந்தியாவில் சரிசமமாக இருக்கக்கூடிய பெண்களை உள்ளடக்காமல் இந்த நாடு முன்னேறும் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருந்தா அது அறிவிலித்தனமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஜவஹர்லால் நேரு சொல்லியிருப்பார். டாக்டர் அம்பேத்கர் அவர்களும் கூட ஒரு நாடு முன்னேறி இருக்கிறதா என்பதை பார்க்க வேண்டும் என்றால் அந்த நாட்டில் பெண்கள் எவ்வளவு முன்னேறி இருக்கிறார்கள் என்பதை வைத்து நாம் கணக்கிட்டுக் கொள்ளலாம் அப்படின்றதையும் சொல்லியிருப்பாங்க. அப்போ இந்தியாவில் கிட்டத்தட்ட 50% இருக்கக்கூடிய பெண்களுக்கு எதிராக நடந்து கொண்டிருக்கிற வன்முறையை நம்ம நார்மலைஸ் பண்ணி வச்சுட்டு அவங்களுக்கான ஒரு சேஃப்டியான ஒரு என்விரான்மெண்ட்டை கூட நம்மளால உருவாக்கி கொடுக்க முடியவில்லைன்னா நம்ம ஒரு நாடா நம்ம எல்லாம் தலைகுனிஞ்சு நிக்க வேண்டிய ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறோம் அப்படிங்கிறது தான் உண்மையா. இதுக்கெல்லாம் என்ன தீர்வா இருக்க முடியும் அப்படின்னா, காங்கிரஸ் கட்சியினுடைய
தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் கடந்த வாரம் பேசும்போது ஒரு விஷயத்த சொல்றாரு. ஜெண்டர் சென்சிடைசேஷன் கரிக்குலம் கொண்டு வரணும். அதாவது பாலியல் கல்வி சம்பந்தப்பட்ட பாலியல் ரீதியான விஷயங்களை நம்ம செக்ஸ் எஜுகேஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் ஜெண்டர் சென்சிட்டிவிட்டியோட கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை முன்வைக்கிறார். இந்த கருத்து தான் பல ஆராய்ச்சியாளர்கள் பல எக்ஸ்பர்ட்ஸும் இந்த விஷயங்கள்ல பேசுறவங்க கண்டினியூஸா சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனா இதை கொண்டு வரதுல என்ன பிரச்சனை? இதை கொண்டு வரதுல எந்த பிரச்சனையும் இல்லை. பாஜகவுக்கு இந்த மாதிரியான விஷயங்களில் உடன்பாடு இல்லை அப்படிங்கிறத தவிர வேற எந்த பிரச்சனையும் கிடையாது. 2014 முன்னாள் ஹெல்த் மினிஸ்டரா இருந்தக்கூடிய ஹர்ஷ்வர்தன் சொன்னது என்ன சொன்னாருன்னா, செக்ஸ் எஜுகேஷனை கட்டாயப்படுத்தணும்லாம் சொல்றாங்க. செக்ஸ் எஜுகேஷன்லாம் கட்டாயப்படுத்த தேவையில்லை. அதாவது பாலியல் கல்வியெல்லாம் கட்டாயப்படுத்த தேவையில்லை. நீங்க கட்டாயப்படுத்த வேண்டியது என்ன அப்படின்னா யோகாவை கட்டாயப்படுத்தினா போதும். இதெல்லாம் தேவையில்லாத வேலை. செக்ஸ் எஜுகேஷன் அப்படிங்கிறது தேவையில்லாத வேலை அப்படின்ட்டு ஹர்ஷ்வர்தன் முன்னாள் ஹெல்த் மினிஸ்டர் கமெண்ட் இது. அப்ப இப்படிப்பட்டவர்கள் எப்படி ஒரு பெண் பாதுகாப்புக்கு ஏற்ற விஷயங்கள் இங்க செய்யப்படுவார்கள் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி எழுந்துச்சு நிக்குது. 2014 அஸ்ஸாம்ல டான்பாஸ்கோ யூனிவர்சிட்டியில பேசும்போது ராகுல் காந்தியிடம் இந்தியா வல்லரசாகி விடுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது. அதற்கு ராகுல் காந்தி முன்வைத்த பதில், இன்றைக்கு ஒரு பெண் இரவில் எந்த ஒரு பயமும் இல்லாமல் நடந்து போகக்கூடிய ஒரு இடத்தை நம்ம முதல்ல உருவாக்குவோம். அதுக்கு பிறகு வல்லரசாவதை பற்றி எல்லாம் பேசலாம். இதை ஆண்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்கள் தான் பெண்களுக்கு ஊர் விளைவிப்பதாக இருக்கிறார்கள். ஆண்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்ட்டு ராகுல் காந்தி 2014 பேசினதை நம்ம பார்க்க. அதே போல திருமணத்திற்கு பின்பு நடக்கக்கூடிய பாலியல் வன்புணர்கள், கணவர்களால் நடத்தப்படக்கூடிய பாலியல் வன்புணர்களை ராகுல் காந்தி பத்தி பேசும்போது இப்படியாக ஒரு விஷயத்தை சொல்றார். சம்மதம் தெரிவித்தல் அப்படிங்கிறது எல்லா நாட்டிலையும் ஒரு மிகப்பெரிய பேசு பொருளாக இருக்க வேண்டும். இந்தியாவிலும் அது மிகப்பெரிய பேசு பொருளாக இருந்திருக்க வேண்டும். ஆனால் நாம் சம்மதம் தெரிவித்தலை பற்றி பேசுவதே கிடையாது. அதுதான் இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் மூல காரணமாக இருக்கிறது. நாம் அந்த சம்மதம் தெரிவித்தல் கன்சென்ட் அப்படிங்கிறத இன்னும் அதிகமா பேசணும் அப்படிங்கிறதையும் ராகுல் காந்தி சொன்னதை இந்த இடத்துல நம்ம மேற்கோள் காட்ட வேண்டிய தேவை இருக்கு. அப்போ கண்டினியூஸா பெண்களுக்கு எதிராக இங்கு நடந்து கொண்டிருக்கிற வன்முறைகளுக்கு பின்பு இங்கு இருக்கக்கூடிய ஒரு அலட்சிய போக்கு, இந்த மத்திய அரசினுடைய, இந்த ஒன்றிய அரசினுடைய ஒரு அலட்சிய போக்கு தான் காரணம் அப்படிங்கிறத நம்ம இதுல இருந்து புரிஞ்சுக்க முடியுது. அப்ப இதெல்லாம் சால்வ் பண்ணணும்னா பள்ளி கல்லூரிகளில் இருந்தே நாம் இந்த செக்ஸ் எஜுகேஷனை கட்டாயமாக்கி எல்லாருக்கும் குட் டச் பேட் டச் எல்லாம் காலம் கடந்து போயிடுச்சு. இப்ப நோ டச் அப்படிங்கிற இடத்துக்கு நம்ம நிற்கிறோம். கன்சென்ட்டை பத்தி பாடம் எடுக்க வேண்டிய இடத்துல நிற்கிறோம். இந்த 2024 கூட நம்ம கன்சென்ட்டை பத்தி பேசாம இருந்தோம் அப்படின்னா, அதுவும் இந்தியாவில் இருக்கக்கூடிய சரிசமமாக ஆண்களுக்கு சரிசமமாக இருக்கக்கூடிய பெண்களுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்தாமல் இந்தியா வல்லரசாயிடுச்சு, நாங்க ட்ரில்லியன் டாலர் எக்கானமி அப்படின்லாம் பேசுறதுல எந்த ஒரு அர்த்தமும் இல்லை அப்படிங்கிறது தான் உண்மையா இருக்கு. பெண்களை பாதுகாக்காத எந்த நாடுகளும் முன்னேறியதாக சரித்திரமே இல்லை அப்படிங்கிறது தான் வரலாறும் நமக்கு சொல்லுது. இதுக்கு மேலும் இந்த அரசு பெண்களுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்தாமல் இருக்கும் அப்படின்னா இதனுடைய விளைவுகள் இன்னும் பயங்கரமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இதனுடைய உண்மை சம்பவமாகவும் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. நன்றி. உங்களுக்கெல்லாம் தெரியும், ரீசெண்டாக மீடியாவில் பார்த்துருப்பீங்க, ஏன்னா தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி ஊடக பிரிவு தலைவராக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பொலிட்டிக்கலாக என்னோட வியூஸ் என்ன அப்படின்னு நீங்கள் ட்விட்டரில் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்க, @AnandS1967 என்னை ஃபாலோ பண்ணுங்கள். என்னோட ரியல் ஒரிஜினல் ஐடி, ட்விட்டர் ஐடி ஃபார் பாலிட்டிக்ஸ் அதுதான். ஸோ பாலிட்டிக்ஸ் சம்மந்தப்பட்ட என்னோட எல்லா ஒப்பீனியன்ஸ், வியூஸ் எல்லாமே அதில் வரும். அதில் ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.